अलङ्कृत्य राधा स्वयं कृष्णचन्द्रो मुखं दर्पणेऽपि प्रदर्श्य प्रियेण परिष्वज्य कुञ्जे सहर्षं विहृत्य कुञ्जे विहृत्य प्रदाय स्वहारं पुनः प्राप गोष्ठं पुनः गोष्ठं कलयति वेणीं राधाया गोपी कलयति वेणीं राधाया परिमलतैल विरचित मृदुल श्यामल कुन्तल भारं प्रसादयन्ति कलयति वेणीं राधाया गोपी चूडामणिवर कौशेयकरतल चूडामणिवर कौशेयतरल नागाभरणैर्भूषयन्ति कलयति वेणीं राधाया मल्लिमुकुल शोभितमद्या विलसति वेणी नागसमाना कलयति वेणीं राधाया मणिमयललन्तिकां सीमन्ते कृत्वा मुकुरं दर्शयन्ति कलयति वेणीं राधाया प्रेमस्मित लज्जारुणवदनां प्रेक्ष्य मुकुन्दं स्मारयन्ति कलयति वेणीं राधाया गोपी कलयति वेणीं राधाया गोपी நாற்பத்தி ஆறாவது கீர்த்தனம் சஹானா ராகத்தில் ராதா மாதவ சதகத்தில் அலங்கிருத்திய ராதா இந்த ஸ்லோகம் ராதையை நன்னா அலங்காரம் பண்ணி விடுறான் கிருஷ்ணன் ஸ்வயம் தானே அலங்காரம் பண்ணுறான் கிருஷ்ணச்சந்திரஹா முகம் தர்ப்பணே அப்படி பிரதர்ஷிய பிரியேன ஆசையோட பிரியத்தோட அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படின்னு தன்னோட ராதையோட முகத்தை அந்த கண்ணாடியில் காமிக்கிறான் பரிஷ்வஜ்ய குஞ்சே ஆலிங்கனமும் செஞ்சுண்டு சஹர்ஷம் விஹிருத்திய அவளோட சந்தோஷமாக விளையாடிண்டு பிரதாய ஸ்வஹாரம் தன்னுடைய மாலையை தூக்கி அவளுக்கு போட்டு புனகா பிராப கோஷ்டம் அவன் மாட்டுக்கொட்டாய்க்கு திருப்பி வந்து விடுறான். ராதைக்கு பின்னல் பின்னி விடுறா அவளோட சக்கியான கோபிங்கிறது தான் இந்த கீர்த்தனம். கலயத்தி வேணியும் ராதாயாக கோபி. அந்த ராதாயா கோபின்னா அந்த இடத்துல அந்த விசர்க்கம் காணாமல் போயிடுறது சந்தி காரியத்தினால. பாடும்போது எப்படி வேணால் பாடிக்கலாம். பரிமள தைல விரச்சித மிருதுல, இந்த வாசனை மணக்கக்கூடிய தைலம் அது தடவி இருக்குது ராதையோட கேசத்தில். விரச்சித மிருதுல, அது சாஃப்டாக இருக்குது. ஷியாமள குந்தல பாரம் பிரசாதயந்தி,
இப்படி கருன்னு இருக்கா ராதையோட அந்த குந்தல பாரம். அதை அவள் வாரி விட்டுண்டே பின்னலை பின்னி விடுறா. சூடாமணி வர கௌசேய தரல நாகாபரணி பூஷயந்தி. அதில் சூடாமணிலாம் வச்சு நாகாபரணங்கள், அந்த ராக்கொடி அதெல்லாம் என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அழகாக பின்னி விடுறா, பூஷிச்சு விடுறா அந்த பின்னலை. மல்லி முகுல சோபித மத்தியா, அந்த பின்னலில் ஒன்றுத்துலேயும் அந்த மல்லிகை மொட்டு வச்சு வச்சு பின்னி விடுறா. அந்த சோபித மத்தியா வேணி, அந்த வேணிக்கு போகிறது. விலசத்தி வேணி நாகசமானா. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு நாகம், கரு நாகம் இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான் கருன்னு ராதையோட இந்த பின்னல். மணிமய லலந்திகாம் சீமந்தே, சீமந்தம்னா அந்த வகுடு, அதில் மணிமய லலந்திகாம் சுட்டி, நெத்தி சுட்டியை வச்சுட்டு கிருத்வா முகுரம் தர்ஷயந்தி. அந்த கோபிகை ராதைக்கு முகுரம் கண்ணாடியை காமிக்கிறா. பிரேமஸ்மித லஜ்ஜ அருணவதனாம் பிரேக்ஷிய. அந்த கோபி ராதையை பார்க்குறா. அவள் எப்படி இருக்கான்னா பிரேமஸ்மித, பிரேமனால ஒரு ஸ்மிதம், சின்ன முறுவல், புன்முறுவல் பண்ணுறான். அவளுக்கு வெக்கமும் வந்துடுறது. லஜ்ஜ அருணவதனாம், அதனால் செவந்து போயிருக்கு முகம். அந்த மாதிரி ராதையை பார்த்துட்டு முகுந்தம் ஸ்மாரயந்தி, கிருஷ்ணனை நினைவு மூட்டி, கிருஷ்ணன் உன்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவானோ அப்படின்னு இந்த கோபிகை சொல்லிகிட்டே இருக்க ராதைக்கு முகம் செவக்கிறது லஜ்ஜனால். இந்த ராதைக்கு பின்னி விடுறா அப்படிங்கிறது இந்த கீர்த்தனம். ராதா மாதவி சதகத்தில் ராதகிருஷ்ணன்.